மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வன். இன்னைக்கு 4th March 2024 நடந்து முடிந்த 11th தமிழுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ நம்ம இப்போ பார்க்க போறோம். துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் புக் பேக் கொஸ்டின். புல்லன் இதழ்கள் இதோடைய ஆசிரியர் வந்துட்டு வால்ட் விட்மன், ரோஸ் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இன்டீரியர் கொஸ்டின் இது. தவறான இணையை தேர்வு செய்க. கடல் பிளஸ் அலை, உயிர் பிளஸ் மை தவறு. அடுத்ததா இது வந்து பொருத்தி எழுதுக. இன்டீரியர் இருந்தாலும் ஈஸி தான், ஏன்னா அந்தந்த லெசன்ல இருந்து தான் நம்ம கேட்டிருப்பாங்க. தஞ்சை பெரிய கோவில், காலத்தை வென்ற கலை, சிங்கன் சிங்கி, குற்றால குறவஞ்சி, பெண்கள் விளையாட்டு, சாழல் சொல்லுவோம். சிம்பொனி தமிழர், இசை தமிழர் இருவர். ஸோ செகண்ட் ஆப்ஷன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களாக்குக. கடைசி இதுதான் புக் பேக் இருக்கு. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். March 20. உருப்பகை, உரு அப்படின்னா உரிச்சொல் தொடர், இடன் அப்படின்றது இடம்னு வந்திருக்கணும். ஸோ அதனால் அது வந்து ஈற்றுப்போலி, கடைசி எழுத்து போலியாகி வந்திருக்கு. 8th ஒன் வந்து கோடு, இது வந்து புக் பேக் தான். ரெண்டுமே சரி, கூற்றும் சரி, விளக்கமும் சரி. புலி போல பாய்ந்தான் எவ்வகை உவமை அப்படின்னா வினை உவமை. புக்கில் இன்டீரியரில் இருக்கு பாருங்க, புலி போல பாய்ந்தான். ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு ஆண்மகனின் ஒழுகழாறுகளை பற்றி பாடும் திணை. பாடான் திணை பேர்ல இருக்கு. பாடு பிளஸ் ஆண், ஆண்மகனுடைய சிறப்புகளை பாடுறது. நேரொன்றாசிரிய தலை எனப்படுவது மாமுன் நேர். மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்றாசிரிய தலை ஆகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. மனோன்மணியத்தில் உள்ள கிளை காதை என்ன அப்படின்னா சிவகாமியின் சரிதம். இன்டீரியர்ல இருந்து இருக்கு. மனோன்மணியன் உள்ள கிளை, இதுக்கு தான் சொல்றோம் 100 குறிப்பு எல்லாமே ரோஸ் கலர் பார்த்துருங்க அப்படின்னு. தப்பு பண்ணா பரவாயில்ல, 12th இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க, கரெக்டாக படிச்சிருங்க. கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை என்னென்ன? ஃபர்ஸ்ட் மதிப்பு கூட்டு பொருள்கள், அது மட்டும்தான் கரெக்ட், நேரடி பொருள்கள் கிடையாது. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து எத்தனை அப்படின்னா 22. உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள்லாம் அந்த குறிப்பிட்டதெல்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் தான் மொழியோடைய முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். ஸோ 22 இன்டீரியர் கொஸ்டின். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். வளரும் காவில் முகில் தொகை ஏறும். ஸோ இந்த காவில் முகை தொகை ஏறும் அப்படின்றது தென்கரை நாட்டு சோலையில வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து மேகக்கூட்டங்கள் வந்து அப்படியே மேலே ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல மழை வந்து பொழியும் அப்படின்றது தான் இந்த தொடர் குறிப்பிடுறது. புக் பேக் தான். படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை அவை, இதுவும் புக் பேக் தான். வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்குரியவராக இருத்தல், இதுதான் படைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய 4 விஷயம். இந்த 4 ஒவ்வொன்றுமே ஹாஃப் மார்க். சரிங்களா? அதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் மார்க் போயிடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஹாஃப் மார்க் போயிடும். அடுத்தது இன்டீரியர், இது ஒன்று தான் சாய்ஸில் விட்டுறலாம். அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகள். என்னென்ன அப்படின்னா களிற்றியானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. அடுத்தது ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குள்ள. இப்படி எதனை குறிப்பிடுகிறதுனா அந்த நாங்குள் புழுவுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது. புக் பேக் தான். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க. எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு திரும்பும் போது வெளிப்பாட்டு சக்தி அதிகம் கொண்டதாக மாறிவிடுகிறது. எழுத்து மொழி உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதில்லை. எனவே எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது தட்சிணமேரு குறிப்பு வரைக இன்டீரியர் இது. ஸோ ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பெரிய கோவிலை தட்சிணமேரு மேருமலைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாரு. மேருமலை மாதிரி இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கரின் கூற்று யாது அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்குமே தமிழே ஆட்சி மொழியாகவும், கல்வி மொழியாகவும், சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது அப்படின்னு சொல்லி ராசமாணிக்கனார் வந்து சொல்றாரு. புக் பேக் கொஸ்டின் தான். சிம்பிளா நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒன்று தான் இன்டீரியர் அங்கங்க சாய்ஸ்ல விடுற மாதிரி வந்துச்சு. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? 24. அவை யாவை அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 வந்துடும். மெய் எழுத்துக்கள் அந்த குறிப்பிட்ட ஞா வராததுல, ஸோ அதை ஒன்று தவிர அப்புறம் இரளவல்ல, அது ஒரு 11. அப்புறம் குற்றியலுகிற எழுத்து 1 ஆக மொத்தம் 24 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் ஏதேனும் ஒன்றுக்கு பகுபது உறுப்பிலக்கணம் 1 கொடுத்திருந்தாலே போதும். ஈன்ற, ஈன் பிளஸ் இற்று பிளஸ் ஈன்று பிளஸ் எழுதுனீங்கன்னா கம்ப்ளீட்டாவே தப்பு. ஒரு 6 மார்க் வேணா கொடுப்பாங்க. அந்த பெயரச்சம்னு போட்டிருந்தீங்கன்னா, பெயரச்ச விகுதி அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா சரி. ஈன் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி, இரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறந்த கால இடைநிலை, வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்ச விகுதி. முளை பிளஸ் இத்து பிளஸ் ஃபர்ஸ்ட் இத்து சந்தி, செகண்ட் இத்து இறந்த கால இடைநிலை, முதல் இது பகுதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்ச விகுதி. அரும்பொருள், அருமை பிளஸ் பொருள், ஈறுபொதல், இனமிகள். ஈறுபொதல் படி மை வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அப்புறம் இனமிகள் படி இம் வந்துருச்சு. மணி பிளஸ் குலம் அப்படின்றப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்ற வகையில இக்கு வந்து வந்திருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அடுத்தது குயில் கூவ நாய் குறைக்கும்.
நாய் வந்து குறைக்கும், குயில் வந்து கூவும், அவ்வளோதான். சோறு சாப்பிட்டு நீர் பருகினான். ஐ திங்க் இது சோறு தின்றுன்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோறு சாப்பிட்டு நீர் குடித்தான். நீர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தான் முடியும், பால் தான் பருக முடியும். அடுத்தது மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறை அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு சின்னராக வந்துருது பார்த்தீங்கன்னா டார்க்கு குறைக்கிறது. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா நாய் குறைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த டார்க்கு குறைக்கிறது இல்லைன்னா பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லலாம். ஸோ அது நீங்கள் எப்படி எழுதுனீங்கனாலும் அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்தது குறை அப்படின்றது குறைத்து சொல்கிறது, நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி போடுறது, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போடுறது. அது வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. கல்விக் இக்கு கேள்விகளில் சிறந்தவர். நன்மை தீமை. ஸோ நன்மை தீமை வந்து அது ஆப்போசிட் மீனிங் இருக்கு இல்லையா, அதான். ஸோ அதனால் அந்த இத்து வராது. ரீசெண்டாக கூட இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த கல்விச்சாலையை ஒரு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஆப்போசிட் மீனிங் வந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வரக்கூடாது, இத்து வரக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அந்த எழுத்து வரக்கூடாது. அடுத்து தீமைகளை புரிந்து பேசுவார். அடுத்து தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர், அவ்வளோதான். திருத்த குறியீடுகளின் வகைகள் வந்து 5. ஃபர்ஸ்ட் வந்து பொதுவானவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிறுத்த குறியீடு சம்மந்தப்பட்டவை. அடுத்தது வந்து இடைவெளி, அப்புறம் இணைக்க வேண்டியவை, அதுக்கப்புறம் எழுத்து வடிவம். இந்த 5 வகைகள் வந்து புக்கில் இருக்குது. கலவை தொடராக மாற்றுக. ஒன்றுமே இல்லை, 2 சேர்க்க சொல்லியிருக்காங்க. 3 நாள்கள், இது புக் பேக் தான். 3 நாள்கள் கல்லூரிக்கு விடுமுறை ஆதலால், இல்லை விடுமுறை அளித்ததால் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுடலாம். விடுமுறை அளித்ததால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். ஒரே சென்டென்ஸாக வந்து ஆக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஆதலாலும் போட்டுக்கலாம், இல்லை விடுமுறை அளித்ததால்னு போட்டுக்கலாம், இல்லை அப்படிதான். சரி, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. வைகை அல்லது நஞ்சு இருக்கும், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பிரித்தும் சேர்த்தும். வைகைன்னு பார்த்தீங்கன்னா அணை, நஞ்சு இருக்கும் அப்படின்னா நஞ்சு போயிருக்கிறது இல்லையா, நஞ்சாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைகை அணை, சாரி ரிவர். வைகை அப்படின்றப்ப கை வந்து வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் வரும். தனித்தனியாக எழுதணும்னா நஞ்சு இருக்கும். நஞ்சு அப்படின்னா பாய்சன், இருக்கும் அப்படிங்கிறது இருக்குங்கிற அந்த அதே அர்த்தத்தை தான். அடுத்தது வந்து முகவுரையில் இடம்பெற வேண்டியவை எவை அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எழுதிடுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தமிழை உயிரென்று போற்ற மீன்கள், புரட்சிக்கவி. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதுனா அந்த பாடல். சரிங்களா? இது கரெக்டாக போட்டு பொருள் விளக்கம் வந்து கொடுத்துடணும். அதாவது தமிழை வந்து பார்த்தீங்கன்னா உயிர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது அழகிட்ட வாய்ப்பாடு. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஜூம் பண்ணி இப்போ காமிக்கிறேங்க. நாச்சற்று விக்குள் மேல். ஸோ நாச் நேர், செற்று நேர், ரூ நேர், எல்லாமே. அடுத்து விக்குள் மேல் நேர் நேர் நேர், வா நேர்னா இது வந்து தனி நெடில். அடுத்தது ரா நேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன் நேர். அடுத்தது நல் நேர். வினை வந்து நிறை, கரெக்டா? அடுத்தது மேர் நேர், சென் நேர், ரோ நேர், செய் நேர், எப் நேர், படும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக நிறைவு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். நிறைவு அப்படின்னா காசுன்னு அர்த்தம். ஸோ நேர் 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 தேமாங்காய், மறுபடி தேமாங்காய், மறுபடி தேமாங்காய், 3மே தேமாங்காய். அடுத்தது நேர் நிறை புளிமா. அடுத்தது நேர் 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 தேமாங்காய். அடுத்தது வந்து நேர் நேர் தேமா. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, 5 வேளாண்மை மந்திரங்கள், தமிழ் இலக்கியங்கள், கல்வி குறித்து நீங்கள் இருந்து செய்தனா ஒரு 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருந்தாலே கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். சொல் பொருள் பின்வரு நிலையடையும். சொல்லும் பொருளும், அதாவது ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஒரே பொருளை கொடுக்கறது தான் சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா உருவகம் பண்ணியிருக்காங்க. ஸோ உருவகணி. இலக்கிய நயம் பாராட்டுதல் வந்து அந்த மையக்கருத்தை எழுதிட்டு ஏதாச்சும் 3 நயங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து போதும். வேற திரண்ட கருத்து அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து பழமொழி. இங்கே பாருங்க, இங்கே 2யுமே எழுதணும், ஒன்று தான் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஏதேனும் 1 அப்படின்னு கொடுக்கல, அல்லதுன்னு அந்த வேர்டே இல்லை. ஸோ 2யுமே எழுதணும். 2 எழுதிருந்தீங்கன்னா தான் மார்க். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், இதுக்கு 2 மார்க். ஸோ ஒரு 2 மார்க் மாதிரி சிறுசாக நீங்கள் வந்து அதை எழுதியிருந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க இல்லையா, அதான். ஸோ இதுக்கு தான் கொஸ்டின் நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். தாய் என்ற வேர்ச்சொல்லை வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனையும் பெயர் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னா தந்தவர் அப்படின்னு நம்ம வந்து போட்டோம். அவர் இவர் அப்படின்னு. வினையச்சம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு வினை சொல் போடுற மாதிரி நம்ம போடணும். தந்து விட்டான். ஸோ விட்டான் அப்படின்றப்ப அது வந்து வினையச்சம் இல்லை, தந்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த தந்து. அடுத்தது பெயரச்சம், தந்த அவன். ஸோ அப்போ பெயர் வருது இல்லையா, அதுக்கு அடுத்து. ஸோ அப்போ தந்த, இதான் பெயரச்சம். வினை முற்று, வினை வந்து முற்று இருக்கிறது. ஸோ தந்தான் அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துடும், அவ்வளோதான். தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. செல்ஃப் பெஸ்ட் ஹெல்ப். தன் கையே தனக்குதவி. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வெள்ளம் வரும் முன்னே அணை போட வேண்டும். இல்லை நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இது வந்து எழுதக்கூடாது, எழுதியிருந்தீங்கன்னா அடிச்சு விட்ருவாங்க. எனக்கு ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே திருக்குறள் வந்து ஒன்று வந்துருச்சு. இல்லைன்னா நடராசன் தனிமொழிகள். அடுத்தது வந்து பேச்சு மொழி, எழுத்து மொழி ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே வந்துருச்சு, சூப்பராக. அடுத்தது வந்து நாகரிகத்தில் நாட்குறிப்பு அனந்தரங்கருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்புறம் யானை டாக்டர், சிம்பொனி தமிழர், சூப்பராக வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகை எனும் முடியும் குரல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து
நெருநல் உளனொருவன் இன்றல்ல என்னும் பெருமை உடைத்து உலகு. இது எழுதினாலும் பரவாயில்ல. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு உலகு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு டைம் நான் காமிக்கிறேன். இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. பெண்மை அறிவுரைய பீடுங்கும் பெண்மைதான் ஒன்மை இர ஓங்கும் உலகு. இதுவும் நீங்கள் வந்து மேபி எழுதலாம். அதே மாதிரியே சிலது கடைசியில் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பகை நட்பாக கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஏன்னா இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தானே. நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. இது எழுதலாம். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமட்டு என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு. ஸோ இதுவுமே வந்து எழுதலாம். பட் பெஸ்ட்டு நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது. அடுத்தது சிற்றாரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன்வி லைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கொஷின்மார்க் கற்பிழந்து மலைபிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை கொஷின்மார்க் பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை இப்போ அந்த கூக்கப்புறம் பிரிஞ்சிருக்கு போய் எடுக்க அடக்கிய செவரின் மூச்சு கொஷின்மார்க். ஸோ இதெல்லாமே கரெக்டாக எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் தருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் எல்லாம் குறைக்க தான் செய்வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி இருந்தாலும் அடுத்து நீங்கள் கம்ப்ளீட் ஃபோக்கஸாக இங்கிலீஷ்க்கு கொடுங்க. தமிழில் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டீரியர் வந்திருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. 12th லெவல் ஈஸியாக இல்லை. ஸோ இங்கே இருக்கிற தவறுகளை நீங்கள் உணர்ந்துக்கிட்டுங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து மார்க் கன்சிடர் ஆகாது. அடுத்து நீங்கள் 12th நல்லபடியாக இதே மாதிரியே இங்கே எப்படி நீங்கள் வந்து அந்த ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு எங்கேருந்து கேட்குறாங்கன்னு ஸோ அதை பேஸ் பண்ணி 12th நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 11th இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக எழுதுங்க. விஷ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th இங்கிலீஷ்க்கு அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம போடுறோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.